இப்போ நான் வந்து பிரெட் போர்ட்னா என்னன்னு சொல்கிறேன். பிரெட் போர்டுனா வந்து என்னென்னா, நம்ம வந்து ஈஸியாக இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தரத்துக்கு தான் பிரெட் போர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். பிரெட் போர்டில் இந்த சாதாரணமாக நம்ம கொடுத்தோன்னா நிறையா ஒயர்லாம் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒயர் முறுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்காது. இதுவே பிரெட் போர்டில் கொடுத்தோன்னா கொஞ்சோண்டு கனெக்ஷன்லேயே நம்ம ஈஸியாக வந்துட்டு கொடுத்துடலாம். பிரெட் போர்டில் வந்துட்டு பவர் ரெயில், காம்போனன்ட் ரெயில்னு வந்து 2 இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் ரெயில்னால் என்னென்னு சொல்கிறேன். பவர் ரெயிலில் வந்துட்டு நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். இந்த சைடு ஒரு பவர் ரெயில் இருக்கும், இந்த சைடு ஒரு பவர் ரெயில் வந்து இருக்கும். இதில் வந்து இந்த பவர் ரெயிலில் இங்கே பின்னாடி வந்து கம்பி மாதிரிலாம் மெட்டலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பி வந்து இப்போது நம்ம இங்கே ஒரு கனெக்ஷன் வந்து ப்ளஸ்ஸில் வந்து பாசிட்டிவில் கொடுத்தோன்னா இது வந்து இந்த பவர் ரெயிலில் இந்த காலம் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். இதுவே நெகட்டிவில் இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்தோன்னா இது இந்த பவர் ரெயிலில் உள்ள நெகட்டிவ் காலம் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்தது வந்து இந்த காம்போனன்ட் ரெயிலை பற்றி சொல்கிறேன். காம்போனன்ட் ரெயிலில் வந்து என்னதுன்னா, இங்கே வந்து 30 காலம் வந்து இருக்கும், 5 ரோ வந்து 10 ரோ வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம காம்போனன்ட் இந்த எல்இடி லோடெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ரெசிஸ்டரு அப்புறம் ஒயர்லாம் வந்துட்டு இந்த காம்போனன்ட் ரெயிலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த சர்க்கியூட் டயக்ராமில் உள்ளது மாதிரியே நான் இந்த கனெக்ஷனை வந்து பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். ஒயரை வந்து இந்த பவர் ரெயிலில் உள்ள பாசிட்டிவில் வந்துட்டு நான் இங்கே சொருவிக்கிறேன். சொருவிட்டு இந்த காம்போனன்ட் ரெயிலில் உள்ள ஏதாவது ஒரு நம்பர், இப்போ 13ல் நான் வந்து சொருவிக்கிறேன். 13ல் நான் சொருவினதும் இப்போ நான் வந்து ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டரில் வந்து நான் ஒரு ரெசிஸ்டரில் உள்ள ஒரு சைடை வந்துட்டு நான் அந்த ஒயருக்கு பக்கத்தில் உள்ள ரோவில் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடை வந்துட்டு நான் இந்த ஒயருக்கு இந்த பக்கம் உள்ள ரோவில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த எல்இடியை வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அந்த எல்இடி வந்து இந்த எல்இடியோட பாசிட்டிவை நான் வந்து எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இந்த மெட்டல் வந்துட்டு நீளமாக இருந்துச்சுன்னா இதுதான் வந்து பாசிட்டிவ்னு நான் இங்கே ரெசிஸ்டர் பக்கத்தில் வந்து கனெக்ஷன் தந்துடுறேன். இந்த எல்இடியோட நெகட்டிவை இங்கே பக்கத்தில் கனெக்ஷன் தந்துருக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த ஒயரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஒயரை நான் இந்த ரோவில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரோவில் உள்ள இந்த பவர் ரெயிலில் உள்ள இந்த நெகட்டிவ் காலமில் உள்ள எதுலையாவது கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே பேட்ரியை இங்கே கனெக்ட் பண்ணேன்னா இந்த பாசிட்டிவ் வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணேன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாக எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து இந்த காலம் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நெகட்டிவ் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணேன்னா இங்கேயும் காலம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து இந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகி இந்த எல்இடிக்கு வந்து போகும். இங்கே ரெசிஸ்டர் 220 ohms ரெசிஸ்டர் இருக்கிறதுனால இந்த எல்இடி டேமேஜ் ஆகாமல் வந்துட்டு பார்த்துக்கும். அதே மாதிரியே பாசிட்டிவோட ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ வந்து இங்கே ஃபுல்லாக இருக்கிறதுனால அப்படியே இந்த ஒயர் வழியாக ட்ராவல் ஆகி ரெசிஸ்டருக்கு போய் இந்த எல்இடியை வந்து நல்லா ஓட வைக்கும், க்ளோவாக வைக்கும்.